இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சூர்யா சாருக்கு மேரேஜ் லைஃப்ல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு இந்த பையன் தான் என்னுடைய குழந்தை அப்டின்னு சொல்லி ஒரு என்ட்ரி குடுக்குறாரு. அந்த குழந்தைக்கு ஒரு உடல் பாதிப்பு ஏற்படுது. அத சரி பண்ணணும்னா ஒருத்தர்னால தான் முடியும் அப்டின்னு சொல்லி அந்த ஒருத்தர தேடி போறாரு. அந்த ஒருத்தர் யாரு? இவருக்கு ஏன் மேரேஜ் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது? அந்த குழந்தை என்னாச்சு? அப்டிங்கிறது தான் இந்த படத்தோட இன்ட்ரஸ்டிங் ஒன்லைன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நன் அதர் தென் த ஒன் சூர்யா அவர்கள் தான். இவர் மாரி ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கிறவங்க, இந்த படத்த அக்செப்ட் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இதுல நெறைய காமெடி இருக்கு. சின்ன சின்னதா மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்டின்னு சொன்னாலுமே, இந்த படத்துல நெறைய கான்ட்ரோவர்சி எலமெண்ட்ஸும் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஒரு நல்ல படம் தமிழ் சினிமா குடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல சூர்யா இத பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப நடிக்க தெரிஞ்ச ஒருத்தர்னால தான் புல் ஆஃப் பண்ண முடியும். அதுக்கான எல்லா ஸ்பேஸும் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் கேரக்டர். இப்போ கொஞ்ச நாளாவே தமிழ் சினிமால தாய் கிழவி, நூறுசாமி அது இதுன்னு நெறைய ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கு. ஆனா தமிழ் சினிமால ஒரு காலத்துல பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, மீனா, ரோஜா, ஜோதிகா, சிம்ரன், அதுக்கப்புறம் த்ரிஷா, நயன்தாரா இவங்கள மாரி ரொம்ப நல்லா நடிக்கிற ஆக்டர்ஸாவும் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பெரிய ஸ்டார்ஸோடையும் ஹீரோயினா நடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அஞ்சலி, ஐஸ்வர்யா ராஜேஷ் மாரி ஆக்ட்ரஸ் வந்து ரொம்ப நல்லா நடிப்பாங்க. ஆனா பெரிய ஆக்டர்ஸ் படத்துல ரொம்ப கம்மியா தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பற்றாக்குறைய தீர்க்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு அசின்க்கு அப்புறம் ஒரு பயங்கர பெர்ஃபார்மராவும், அட் த சேம் டைம் மாஸ் ஹீரோஸோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றப்ப ரொம்ப சூப்பராவும் காம்படிட் பண்ற ஒரு கூடிய ஆக்ட்ரஸ் தான் இந்த மமிதா பைஜு. அவங்க வர ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ சூப்பரா இருக்கு. காமெடியும் பண்றாங்க, எமோஷனலும் பண்றாங்க. இந்த படத்துல அவங்கள தூக்கிட்டு பார்த்தோம் அப்டின்னு சொன்னா, வேற யாருனாலயும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அதுதான் அவங்களுடைய பெரிய பிளஸ். தேர்ட் பாசிட்டிவ், புதுப்பேட்டை படத்துல தனுஷ் சொல்ற மாரி, அம்மானா யாருக்கு தான் சார் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாரி இந்த படத்துல ஒரு அம்மா கேரக்டர் வராங்க. "அப்பா என்ன மாரி அம்மாடா, இவங்கள மாரி ஒரு அம்மா கிடைக்க அந்த ஹீரோ கேரக்டர் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும்னு" சொல்ற லெவலுக்கு ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கெல்லாம் பெர்சனலா அந்த அம்மா கேரக்டர் பார்க்கும்போது என் அம்மாவே ஞாபகம் வந்துட்டாங்க. ஸோ சில படங்கள் மட்டும் தான் நம்ம பெர்சனல் லைஃபோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி அந்த அம்மா கேரக்டரை சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுல ராதிகா சரத்குமார் அவர்கள் பயங்கரமா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார் இவங்க வர எல்லா சீனுமே நடிப்புக்கு ஒரு கேஸ் ஸ்டடியே பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் காமெடி வேணுமா? காமெடி இருக்கு. மாஸ் வேணுமா? மாஸ் இருக்கு. எமோஷன் சீன் வேணுமா? எல்லாமே நேச்சுரலா இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கிறது இன்னொரு நல்ல விஷயம். பட் இந்த படத்துல மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த படம் தெலுங்கு டைரக்டர் தமிழ்ல டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிறனால ஸ்ரீரங்கம்னு காட்டுவாங்க. அது எந்த ஆங்கிள்லயும் பார்க்க ஸ்ரீரங்கம் மாரியே இருக்காது. அந்த மாரி மேக்கிங்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும், நீங்க ஃபேமிலியோட போய் பார்த்தாலும் சரி, இல்ல வந்து ஃபிரெண்ட்ஸோட போய் பார்த்தாலும் சரி, நிச்சயமா உங்கள திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல படம் தான். கிட்டத்தட்ட இந்த மலையாள படங்கள்லாம் நெறைய ஃபீல் குட் ஃபிலிம் வரும். ஆனா தமிழ்ல அத எடுத்தோம்னா